our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 145:20. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையினால் இவ்வுலகிலுள்ள ஆபத்துகளிலிருந்தும் சோதனையிலிருந்தும் தேவன் உங்களை பாதுகாக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்வது போல அவர் உங்களை பாதுகாக்கிறார். உங்கள் இருதயத்தை இயேசுவிடம் கொடுங்கள். அவர் உங்கள் ஆத்துமாவை என்றென்றைக்கும் காத்து கொள்வார். அவர் உங்களை ஆசிர்வதித்து தமது பரிபூரண அன்பில் வைத்துக் கொள்வார். இன்று கர்த்தர் சங்கீதம் 145:20 படி உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். மற்றொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு, கர்த்தர் தம்மை நேசிக்கிற அனைவரையும் பாதுகாக்கிறார் என்று கூறுகிறது. அவருடைய கிருபையினால் இந்த உலகிலுள்ள எண்ணற்ற ஆபத்துகளிலிருந்தும் சோதனையிலிருந்தும் தேவன் உங்களை பாதுகாக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்வது போல கர்த்தரும் உங்களை பாதுகாக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் உங்களை பாதுகாக்கிறார்? சங்கீதம் 31:20 கூறுவதைப் போல, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். உங்கள் சொந்த குடும்பத்தினர் உங்களை சபித்திருக்கலாம், அல்லது உங்களை சுற்றியுள்ள ஜனங்கள் உங்களை சபிக்கலாம், அல்லது சாத்தான் உங்களை குற்றஞ்சாட்டலாம். ஆனால் தேவன் உங்களை பாதுகாப்பேன் என்று உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார். தேவனுக்கு ஊழியம் செய்து வரும் ஒரு மகள் சிறியவளாக இருந்தபோது அவர்கள் தெருவில் இருந்தவர்களுக்கும் அடுத்த தெருவில் இருந்தவர்களுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. அடுத்த தெருவில் இருந்தவர்கள், உங்கள் குடும்பம் ஒருபோதும் வாழாது, உங்கள் குடும்பம் ஒருபோதும் செழிக்காது என்று அவர்களை சபித்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்கள் குடும்பத்தை பாதுகாத்தார். இன்று அந்த மகளை ஊழியத்தில் பெரிதும் பயன்படுத்தி வருகிறார். அதுபோலவே கர்த்தர் உங்களையும் பாதுகாப்பார். உங்கள் கால் சறுக்குகிறது என்று நீங்கள் சொல்லும்போது தேவனுடைய உறுதியான அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்கள் விசாரங்கள் பெருகுகையில் தேவனுடைய ஆறுதல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். கர்த்தர் தமது அன்பினால் உங்களை காத்து கொள்வார். அவர் உங்களை தமது மகிழ்ச்சியினால் நிரப்புவார். தேவன் தமது பிள்ளைகளை எவ்வாறு பாதுகாத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னும் பின்னும் சென்று அவர்களை பாதுகாத்தது. எகிப்தியர் இஸ்ரவேலரை துரத்திய போது அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களை பாதுகாத்தது. இப்படித்தான் ஆண்டவர் உங்களையும் ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு எப்பக்கத்திலும் பாதுகாத்து கொள்வார். கர்த்தர் உங்களை காக்கிறவர். அவர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பார். உங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தம்முடைய நாமத்தை உரைத்து இந்த ஆசீர்வாதத்தை கூறுமாறு மோசேக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்வார். பல ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தின் மன்னர்களான பார்வோன்கள் தாங்கள் இறந்ததும் தங்கள் கரங்களை மார்பின் மீது வைத்து அடக்கம் பண்ணுமாறு கூறியிருந்தனர். அப்போதுதான் பிசாசு ஆத்துமாவை எடுத்துக்கொண்டு நரகத்திற்கு செல்ல மாட்டான் என்று நம்பினர். இறந்த மனிதரின் கரங்களை மார்பின் மீது வைப்பதால் பிசாசு ஆத்துமாவை திருடிக் கொண்டு செல்வதை தடுக்க முடியாது. நம் ஆத்துமா தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நாம்
ஜீவிக்கும் போதே நம் ஆத்துமாவை தேவனிடம் கொடுக்க வேண்டும். இயேசு, உன் இருதயத்தை எனக்கு தா, நான் உள்ளே வருவேன், அதனுள் நான் வாசம் பண்ணி சகல ஆசீர்வாதங்களையும் நீ அனுபவிக்கும்படி செய்வேன் என்கிறார். ஆம், உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு தந்தால் அவர் அதை காத்துக்கொள்வார். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது பரலோகத்திற்குள் பிரவேசிக்க பண்ணுவார். அப்படி செய்யும் போது இந்த உலகில் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஆம், உலகத்தின் மீதல்ல, பணத்தின் மீதல்ல, தேவன் மேல் எப்போதும் அன்பு கூறும்போது உங்கள் ஆத்துமா காக்கப்படும். உங்கள் ஆத்துமா ஆண்டவர் பேரிலான அன்பினால் நிறைந்திருக்கும் போது எல்லாம் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இன்று உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்கள். அவர் உங்கள் ஆத்துமாவை ஆசிர்வதிப்பார். அவரை நேசிப்பதற்கான அன்பை தருவார். அவரை நேசிப்பது என்பது எல்லா ஆசிர்வாதமும் கிடைக்கும் என்று அவரையே நம்புவதாகும். அவர் சகலமும் உங்களுக்கு நன்மை கேதுவாக நடக்கும்படி செய்வார். நம் தேவன் ஆச்சரியமானவர். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு, உன் இருதயத்தை எனக்கு தா, நான் உன்னை காப்பாற்றுவேன், உன் ஆத்துமாவை காப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், என் மேல் அன்பு கூறும்படி என்னை நம்பும்படி செய்வேன் என்று கூறுகிறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, இன்று ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய ஜீவனையும் பாதுகாத்தருளும். இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். இவர்களை எதிர்த்து போராடுபவர்களை நீர் அறிந்திருக்கிறீர். உமது பாதுகாப்பு ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். உமது பிரசன்னத்தின் மகிழ்ச்சியால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். எல்லா விதமான சிக்கலிலிருந்தும் இவர்களை விடுவித்தருளும். எல்லோரிடத்திலும் சமாதானமாயிருக்க உதவும். இவர்களை வெறுக்கிறவர்களும் அவர்கள் உமது பிள்ளை என்பதை அறிந்து அவர்களை ஆதரித்து அன்பு காட்டும் கிருபையை தாரும். என் இருதயத்தை இன்றைக்கு உம்மிடம் தருகிறேன். தயவு செய்து உள்ளே வந்து எனக்குள் வாசம் பண்ணும். என் ஆத்துமாவை உம்முடைய அன்பினால் பாதுகாத்தருளும். நான் போகும்போதும் வரும்போதும் என்னை காத்தருளும். உலகத்தின் மீதான அன்பினால் அல்ல, உம்மேலான அன்பினால் என்னை நிறைத்தருளும். சகலமும் நன்மை கேதுவாகவே நடக்கும் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறேன். என்னை ஆசிர்வதியும், எனக்கு வழிகாட்டும். நாளுக்கு நாள் உம்மேலான அன்பு அதிகரிக்க உதவும். உம்முடைய அழைப்பை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என்னை காத்தருளும். ஒருபோதும் விட்டு விடாதிருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.